நவராத்திரி 5ஆம் நாளுக்கான பிரசாதம் நல்லா சாஃப்டான இனிப்பு அவல் 10 நிமிஷத்தில் ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு லேஸ் அவல் சேர்த்துட்டு 2 டைம் தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்தது லேஸ் அவல் அப்படிங்கிறதுனால நீங்கள் 2 டைம் தண்ணியில் அலசும் போதே ஓரளவுக்கு ஊறியே வந்துடுங்க. அதனால் நீங்கள் மேற்கொண்டு ஊற வைக்கிறதுக்கான தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போ பாருங்கள், அலசி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணியெலாம் வடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு சாஸ்பேனில் 1.5 கப் லேஸ் அவலுக்கு 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சாஸ்பேன் அப்படியே எடுத்து வச்சிருங்க. பாகுபதம் அப்படிலாம் தேவையே இல்லைங்க. வெல்லம் வந்து கரைஞ்சிட்டு இந்த மாதிரி கொதிச்சு வந்தாலே போதுமானது. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பு 10 சேர்த்து நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் உலர் திராட்சைகளும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் இதே பேனில் உள்ள நெய்யிலேயே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போறதுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறம் பாகை இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துட்டு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பாகு வந்து கொஞ்சம் திக்கா ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அலசி எடுத்து வச்சிருந்தோம்ல அவள் அதை அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சைலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு பரிமாறினா செம்ம சாஃப்டான இனிப்பு அவல் ரெடி.